ரசம் வச்சா இப்படி வைக்கணும். ஒத்த ரசம் மொத்த வியாதிக்கு ஆப்படிக்கிற கேட்டகரியில் வைத்திருக்கக்கூடிய குருபாகம் தயாரிப்பை சொல்கிறேன். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, சாப்பாடு, குழம்பு, பொரியல், ரசம், கூட்டு, அப்பளம், எதை சாப்பிட்டாலும் சரி, ஃபைனல் இதில் முடிக்கணும். இதுக்கப்புறம் மோர் வேணால் சேர்த்திக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது என்னென்ன தெளிவாக பார்த்துடலாங்களா? அரிசி கழிஞ்சு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு, அதாவது உலை கொதிச்சதுக்கப்புறம் உள்ளே போடுவோம் இல்லைங்களா, அந்த கல்நீர் தண்ணி வடிச்செடுத்த தண்ணியில் நாட்டு ரக புளியை ஊற போடணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி புளி நல்லா ஊறிடணும். பச்சை தண்ணியை பயன்படுத்தவே கூடாது. அரிசி கழிஞ்ச தண்ணி, நாங்கள் ரேஷன் பச்சரிசி கழிஞ்ச தண்ணியை பயன்படுத்துகிறோம். நீங்கள் எந்த அரிசியை பயன்படுத்துவீங்களோ பயன்படுத்திங்க உங்கள் சுய விருப்பத்தில். இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, தண்ணி ரெடிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடியது ஒவ்வொன்றும் பாருங்கள். மரச்செக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும். நல்லா நோட் பண்ணிக்க. நுர கட்டி நிற்கிற பக்குவத்தை க்ளோஸ் வச்சுருக்கிறேன். இதை கலக்கியும் காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுதாக பாருங்கள். கேள்வி கேட்ட ஜெம்சியின் குடும்ப உறவுகள். இதை விளக்குறதுக்கு முன்னாடி இதோட பலனை சொல்லிட்டு விளக்குனா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இரத்த நாளங்களில் கொழுப்பு படிதல், அஜீரண கோளாறு, ஜீரண மண்டலத்தை சீராக்குதல், இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைத்தல், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதல், நம் உடம்புக்கு தேவையான தங்கச்சத்து செலேனியத்தை சிதறாமல் பெற வைக்கிறது. ரிச் விட்டமின் சியை அப்படியே பக்குவப்படுத்தி சக்தி வீணாகாமல் உள்ள எடுத்துக்க போகிறோம். எதற்காக? எவ்வளவு பெரிய உள்ள டண்டனக்கா டான் செல்கள் இருந்தாலும் நம்மளுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதை தூக்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக வெரிகோஸ் வெயின் உள்ளவங்க, பவுன் அம்மாவுடைய ஒர்க் அவுட்டை பார்த்துட்டு கேட்டவங்க, நரம்பு மண்டலம் சீராகிறதுக்கும் இதில் விஷயம் இருக்குது. ஸோ நம்ம குரு வித்தை செய்துட்டு எடுக்க வேண்டியது. இப்போ போயிடலாங்களா? ஸோ முதல்ல மரச்சிக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு மிதமான சூட்டில் வெடித்து காரம் இறங்கினதுக்கப்புறம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. சின்ன வெங்காயத்தை இங்கே பாருங்கள், அறுக்கக்கூடாது. இந்த மாதிரி இடிகளில் இடித்து தான் போடணும். ஓகேங்களா? சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அறுத்து போட்டிருக்கிறோம். அந்த எண்ணெயில் வணங்கணும். இப்போ சொல்கிற 2 மட்டும்தான், அதாவது கடுகு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும்தான் எண்ணெயில் வணங்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நம்ம புளியை ஊற வச்சிருப்போம் இல்லைங்களா, அதை கைவிட்டு நல்லா கரைச்சி நம்ம வீட்டு ராணி தேனீக்கள் உள்ளே ஊற்றிடணும். உள்ளே ஊற்றுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் எல்லாமே பச்சையாக சேர்த்தணும். வெள்ளைப்பூண்டு, சீரகம், குருமிளகு, தக்காளி, நாட்டு ரக மஞ்சள் தூள், இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு, இவ்வளவுதான். கருவேப்பில் கொத்தமல்லி கூட போட்டுங்க. அற்புதமாக நுரக்கட்டி வந்துருச்சு.